இங்க பாருங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்க போறோம். இந்த கால் பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்படி இந்த சைடு வச்சுக்கங்க. இந்த சைடுல இங்க மணி விட்டுருக்கேன் பாருங்க. 1, 2, 3 3 மணி 1, 2, 3 4 மணி இருக்கு. அதுல இந்த மணில கோர்த்துருக்கேன் ஒயரு. இப்போ இதுல 3 மணி கோர்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் இதுல ஒயர விடணும். இதுல 2 மணி கோர்க்கலாம். இப்போ 3வது இந்த இப்படியே இந்த ரவுண்டு போட்டுட்டே வாங்க. இந்த மணில இப்படி திருப்பி ஒயர வச்சுட்டு 2 மணிக்கும் திருப்பிங்க. இப்போ வந்து இந்த ஒயர்ல 2 மணி. ரெண்டு மணி கோத்தாச்சு. இப்போ 1, 2, 3 பாருங்க. 3 திருப்பி இது இதே அதை ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. அப்படியே 3 மணி 2 மணி இந்த 4 மணி அப்படியே இருக்கட்டும். இது 3 மணி திருப்பி அப்படியே ஒரு டர்ன் கோக்கணும். ஒரு சுத்து வந்து 3 மணி 2 மணி 2 மணி கோக்கணும். இந்த ஒயர்ல இப்போ 3 மணி கோக்கும். 1, 2 3 3 மணி கோக்குறோம். இந்த சைடு அப்படியே திருப்பிக்குங்க. 2 லைன் அதே மாதிரி 3 மணி 2 மணி லைன் 2 லைன் கோக்கணும். இதுல ஒயரை விட்டுட்டு இப்போ இதுல ஒரு 2 மணி. இப்போ நம்ம கால் பகுதி செய்யறோம். நாய்க்கு கால் பகுதி செய்யறோம். 1, 2 பண்ணியாச்சு. இப்போ இந்த இந்த மணி நெக்ஸ்ட் மணில ஒயரை விடுறோம். மூணு மணி லைன் வந்து 2 லைன் கோக்குறோம். இப்போ இந்த ஒயர்ல 2 மணி.
பாருங்க. இப்படி கோத்தாச்சு. இந்த மாரி வரும். இது ஒரு 2 மணி, இது 3 மணி லைனு, இது ஒரு இது 3 செட்டு. இந்த மாரி வந்து இது பாருங்க. 1, 2, 3 3 சைடும் வந்து 2 மணிக்கு. இப்போ இந்த ஒயர இந்த கீழ இருக்கிற மணில விடணும். இந்த இருக்கிற பாருங்க, இந்த மணில ஒயர விடுறேன். இந்த ஒயர வரலன்னா இந்த மாரி ஊக்குல எடுத்துக்கங்க. இங்க வந்துச்சு. டைட் பண்ணிக்கங்க. பாருங்க இந்த மாரி பண்ணணும். மணில கோத்துட்டீங்களா? இப்போ கீழ இருக்கிற மணில இந்த மணிலையும் ஒயர விடணும். காமிக்கிறேன் பாருங்க. இந்த மணிலையும் ஒயர விடணும். 3 மணில ஒயர விடணும். 5 மணி பூ கோக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாரும் போடலாம் இது எல்லாத்தையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போட்டிங்கன்னா சூப்பராக நாய் பொம்மை நீங்களே பண்ணலாம். டாபர் 1 மணியில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் 1, 2, 3 3 மணியில் இருக்கா? 3 மணின்னா நம்ம இந்த வயலில் 2 மணிக்கு வைக்கணும். 5 மணி ரவுண்டு. 5 மணிக்கு வைக்கணும். புரியலன்னா வீடியோ ரிப்பீட் பண்ணிவிட்டு பாருங்கள். க்ளீனாக சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்டெப்பும். பாருங்கள் இந்த மாதிரி 5 லைன் வந்துச்சு. இப்போது பக்கத்தில் இருக்கிற ஒயரை அடுத்த லைன் இந்த இதுக்கு நான் கேப் விட்ருக்கிறதே கால் செய்கிறதுக்கு தான். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த மணியில் ஒயரை விடுங்க. இந்த ஒயரை இந்த மணியில் விடுங்க. இல்லைன்னா அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க மூக்கில். பாருங்கள் இது மாதிரி விட்டுட்டேன். இந்த மாதிரி விட்டுட்டேன். இப்போது 2 மணிக்கு வைப்போம். அப்படியே சரிவாக வரும். இந்த கால் பகுதி சரிவாக வரும். இந்த இடத்துல இப்போ 2 மணிக்கு வைப்போம். இந்த ஒயரில் இப்படி திருப்பி உங்களுக்கு எப்படி வாட்டமோ அப்படி திருப்பி வச்சுங்க. மணி தான் கணக்கு. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம 5 மணிக்கு கோத்துட்டு பக்கத்தில் ஒரு மணியில் ஒயரை விட்டுருக்கோம். இப்போது இந்த சைடு வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி வருவோம். அதுக்காக இந்த மணியில் 2 மணி கோக்கணும். இந்த ஒயர் ரெண்டு மணி கோத்துருக்கேன். இந்த மாதிரி வரும். டைட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 2 மணிக்கு கொட்டும் அப்படியே வரப்போகிறோம். இப்போ வந்து இந்த மணியில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மணியில் ஒயரை விடும். ஊக்கு எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஓட்ட தெரியலன்னா பாருங்க. இப்போ இந்த மணியில் விட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரில் 2 மணி. அப்படியே அந்த பின்னங்கால் தான் போட்டுட்டு வரோம். அதை சுற்றி அப்படியே 2 மணி ஒரு சைடு மட்டும் 5 மணிக்கு வைக்கிறேன்.
பாருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மணில. அடுத்த லைன் இருக்கிற பாருங்க. இன்னொரு இது. இந்த மணி. இந்த மணில ஒயர விட்டுட்டு கோக்கணும். 2 மணி கோக்கணும். இப்போ இந்த ஒயர்ல 2 மணி. இதுல 2 மணி. ஒண்ணு, 2. இப்ப பாருங்க. இந்த சைடு அப்படியே கால் இருக்குல்ல, அதே மாரி தான் இந்த சைடு நம்ம கோத்துட்டு வரோம். இந்த சைடு இருக்கு பாருங்க பின்னாடி. அதே மாரி தான் இந்த சைடு கோக்கணும். இப்போ 1, 2, 3 3 மணில ஒயர கோக்கணும். இது பாருங்க. 1, 2. 2 மணிக்குள்ள ஒயர விடுறோம். 2 மணிக்குள்ள ஒயர விட்டுட்டு 3 மணியா இருக்கும். 3 மணி இருந்தா நம்ம 5 மணி பூ கோக்கணும். அந்த சைடு 5 மணி கோத்த மாரி இந்த சைடும் 5 மணி கோக்கணும். பாருங்க 2 மணில ஒயர விடுறேன். 2 மணில ஒயர விட்டுட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க ஒயர. இந்த மணில 2 மணி கோக்கணும். இந்த 5 மணி பூ மாரி இங்கேயும் 5 மணி. ஒண்ணு, 2 போட்டாச்சு. இந்த சைடு வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி தான் இந்த சைடும் வரும். கால் பகுதி, பின்னங்கால் பகுதி. இதே மாரி நம்ம இன்னொரு காலும் போடணும். இப்போ பாருங்க. இப்போ இந்த சைடுல இந்த மணில ஒயர விடுறேன். அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதுதான். சைடுல அப்படியே விட்டுட்டு. ஒரே இடத்துல மட்டும் 5 மணி கோத்தோம். இதெல்லாம் பாருங்க அப்படியே கால். அழகா வருது பாருங்க. இந்த அளவுக்கு. இந்த மணில இப்போ ஒயர விட்டுருக்கேன். அப்படியே கிராஸ் ஆகி வரும். இப்படி கிராஸ் ஆகி வருது பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1, 2, 3, 4 4 மணில போட்டு 1 மணி கோக்கணும். 5 மணி கணக்கு. ஒரு மணி கோக்கணும். பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த சைடில் 5 மணி இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம 1, 2, 3 4 ஒயரில் கோத்துட்டு 4 ஒயரில் 1, 2, 3, 4 4 ஒயரில் கோத்துட்டு 1 மணி கோக்கிறோம். இந்த லைன் அப்படியே இந்த சைடில் இருக்க மாதிரியே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த லெஃப்டில் ரைட்டில் இருக்கிற மணியில் இந்த சைடு ஒயரை இப்படி விடுறேன். அதாவது இந்த கீழ்பாகத்தில் ஒயரை 2 மணி விட்டுருக்கேன். இப்போது இதில் 3 மணிக்கு 5 மணி ரவுண்டு அப்படியே கால் சரிவாக வரும். அதுக்காக இப்போ இந்த ஒயரில் 3 மணிக்கு ஓடுது. ஒன்று, 2, 3 ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி நிதானமாக பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி 5 மணி வரணும். 2 ஒயரில் கோத்துட்டு இந்த பாகத்துக்கு இப்படி வரணும். இப்போ
இந்த ஒயரில் விடுறேன். இந்த பக்கத்தில் மணியில் ஒயரை விடுறேன். மணியில் விட்டு 2 மணி கோத்துருக்கேன். இப்போ 2 மணி கோத்துட்டேன். இப்போ அடுத்தது இது பாருங்க, 2 மணியில் ஒயர வேணும். 1 2 2 மணியில் விட்டு 3 மணி கோக்கணும். 5 மணி ரவுண்டு. இந்த பாருங்க, 2 மணியில் ஒயர விடுறேன். ஒன்று, ரெண்டு. பாருங்க, 2 மணியில் கோத்தாச்சா. இப்போ வந்து 5 லைன் இந்த ஒயரில் 2 மணி கோக்கும். 5 மணிக்கு நான் சொல்கிறதோட இங்கே செய்கிறது, நான் என்ன கோக்குறேன்னா அதே மாதிரி பாருங்க. இப்போ வந்துச்சு. இந்த இடத்துல 5 மணி பூ, இந்த இடத்துல 5 மணி பூ, இந்த இடத்துல நடுப்புற ஒரு 3 மணி 4 மணி பூ, இதில் வந்து 5 மணி பூ. இப்போ வந்து 1 மணியில் விடணும். இந்த மணியில் விடுறேன் பாருங்க, இந்த மணியில் விடுறேன் ஒயர் சின்னதாகிடுச்சு, வேற மாற்றணும். பாருங்க, 1 மணியில் விட்டுட்டேன்னா, 1 மணியில் விட்டுட்டு இப்போ இந்த ஒயரில் 3 மணி கோக்குறோம். 5 மணி. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம வர ப்ரிப்பேர் ஆகிறோம். 2 ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் இந்த ஒயரில் விட்டுருக்கேன். இதில் வந்து 3 மணி கோக்கணும். 2 லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க அழகா. இந்த சைடு 5, இந்த சைடு 5, இந்த சைடு 4, இந்த சைடு 4 கரெக்டாக இருக்குது. இந்த சைடு 4, இங்கே 4. இப்போ வந்து அடுத்த லைன் நம்ம போட போகிறோம். இதில் ஒயரை விட்டுருக்கேன். இந்த ஒயரில் விட்டுட்டு இந்த மணியில் 3 மணி கோக்குறேன். 5 மணி ரவுண்டு. ஒன்று, 2, 3. பாருங்க, 5 மணி ரவுண்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 5 மணி கோத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஒயரை இதில் விட்டுட்டு இந்த ஒயரையும் இதில் விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை இதில் விட்டுட்டேன், இதில் ஒரு ஒயர் விட்டுட்டேன். இப்போ நம்ம இதில் ஒரு விட்டுருக்க மொத்தம் 3 மணியில் ஒயர் இருக்கு. 3 மணியில் ஒயர் இருக்கு. இப்போ இதில் 3 மணி கோக்குறோம். இது 6 மணி ரவுண்டு. 6 மணி கணக்கு. 1, 2, 3. இப்படி வளைஞ்சி வரும், அதுக்காக தான் இது.
6 மணிக்கு கோத்து இந்த அப்படியே கால் அப்படியே உள் சைடு வளைஞ்சு வரும், அதுக்காக 6 மணிக்கு கோத்தாச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயரை இதில் விட்டுட்டு இந்த மணியில் ஒயரை விடணும். அப்புறம் இங்கே இருக்க பாருங்க, இந்த மணியில் ஒயரை விடணும். மணியில் ஒயரை விடணும். அப்புறம் இந்த சைடு ஒரு மணியில் ஒயரை விடணும். மொத்தம் 4 மணியில் ஒயரை விடணும். மேலே ஒரு மணியில், கீழே 2 இந்த சைடில் வந்து ஒரு மணியில் 2 மணியில் ஒயரை விடணும். 4 மணியில் வச்சுட்டு 1 மணிக்கு வைக்கணும். 5 மணி ரவுண்டு. இது பாருங்க, இந்த சைடு ஒரு மணியில் விட்டுருக்கேன். இந்த கீழே வந்து இந்த சைடில் வந்து 2 மணி ஒயரில் விட்டுருக்கேன். இந்த சைடு 1 மணியில் விட்டுட்டேன். ஒரே ஒரு மணி கோத்துடணும். இங்கே இருக்க பாருங்க, இந்த 5 மணி கணக்கு தான். 5, 6 மணி, 5 மணி போட்டு நான் இது 1 மணி இப்போ கோக்கணும். அவ்வளோதான். அது ஒயரை கழுவி முடிச்சுட்டு ஒயரை கட் பண்ணிட்டு லைனில் வர இந்த பாருங்க 1 மணி கோக்கும். பாருங்க வளைஞ்சு வருது பாருங்க, கால் அப்படியே வளைவா. இந்த கால் பாகம் அப்படியே வளைவு, நாய்க்கு வந்து அப்படியே வளைஞ்சு வருது பாருங்க. அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறோம் நம்ம. வளைஞ்சு வருது பாருங்க. பாருங்க இப்போ வந்து இந்த மணியில் இருக்கு ஒயரு. இந்த ஒயர் இந்த மணியில் இருக்கு. இந்த மணியில் நம்ம இந்த சைடு திருப்பி வச்சு இந்த மணியில் நம்ம 3 மணி கோக்கிறோம். பாருங்க, மணியில் எதுவுமே விடக்கூடாது. அப்படியே 3 மணியில் ஒயரை விடுறோம். இங்கே பாருங்க, இப்போ இந்த ஒயரில் இந்த மணியில் ஒயரை விடணும். இப்போ 2 மணி, இதில் 2 மணி கோக்கும். இந்த ஒயரில் 2 மணி கோக்கும். பாருங்க, அதே மாதிரி இந்த சைடில் இங்கே ஒயரில் இந்த பாருங்க, இந்த இதில் கோக்கக்கூடாது. நம்ம இந்த சைடில் இப்படி கொண்டு வந்துடணும். இந்த சைடில் இந்த ஒயரில் தான் கோக்கணும், இதில் கோக்கக்கூடாது. இதில் தான் கோக்கணும். கோத்து அதே மாதிரி இந்த லைனில் கொண்டு வந்துடணும். இந்த சைடில் கொண்டு வந்துடணும். இந்த மணியில் ஒயரை விட்டு நல்லா பாருங்கள், இந்த மணியில் ஒயரை விடணும். அந்த ஒயரை விட்டுட்டு பாருங்க, 2 மணி கோத்தாச்சு. இப்போ பக்கத்தில் இந்த மணி இருக்கு பாருங்க. பக்கத்தில் இந்த மணியில் ஒயரை விடணும். ஒயரை விட்டுட்டு 2 மணி கோக்கணும். டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு
இதுல 2 மணி கோக்கணும். இது பாருங்க. இந்த மாரி வரும். மணி இது 1 மணி விட்டுட்டு, நம்ம இப்படி திருப்பிக்கிட்டு, இந்த சைடு பாருங்க. எப்படி வரும். அப்படியே வளைவா வருது பாருங்க. ஈஸி தான். இது ஒண்ணும் இல்ல. இது வந்து நம்போ இங்க 1 மணி விட்டு 2 மணி கோட்டா, அதே மாரி 1 மணி வைத்துட்டு, ஒயர இதுல விடுறோம். இந்த மணில அப்படியே திருப்பி வச்சுட்டு, இந்த அடிபாகம் திருப்பி வச்சுட்டு, இந்த சைடு வர்றோம். பாருங்க, இந்த மணில ஒயர விட்டேன். இப்போ இதுல வந்து 2 மணி கோக்கணும். நான் எப்படி வச்சிருக்கேனோ, அதே பொசிஷன் தான் நீங்களும் பண்ணணும். இதுல வந்து 2 மணி கோக்கணும். 1 மணில விட்டுருக்கேன். 2 மணி கோக்கணும். இப்போ நம்போ 1, 2 இந்த 2 மணிக்குள்ள ஒயர விடுறேன். விட்டுட்டு 1 மணி கோக்கணும். பாருங்க. 1, 2 மணிக்குள்ள ஒயர விட்டுருக்கேன். இப்போ 1 மணி கோக்கணும். இந்த மணில 1 மணி கோக்கணும். இந்த மாரி வருது பாருங்க. அழகா வருது பார்த்தீங்களா? 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாரி வரணும். கால் பகுதி. தொடப்பகுதி இது மாரி வந்திருக்கு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போலாம். இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்ட்ல வந்து என்ன பண்ண போறோம்னா, பாருங்க இந்த மணி பக்கத்துல இருக்கிற மணில ஒயர விடணும். பாருங்க 2 மணில ஒயர விட்டுருக்கேன். இப்போ 3 மணி கோக்கணும். 2 மணில ஒயர விட்டுருக்கோம். ம். 3 மணி கோத்துருக்கேன். அடுத்தது இங்க பக்கத்துல இந்த மணில ஒயர விடணும். இப்போ பாருங்க 5 மணி ரவுண்டு வந்துருச்சு. அடுத்த லைனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2 மணில விட்டுட்டு 3 மணி கோத்துருக்கேன். இப்போ 1 மணி விட்டுட்டு இப்போ ஒரு எல்லோவும், ஒரு ஒயிட்டும், ப்ளூவும் கோக்கணும். பாருங்க ஒயிட்டும், ப்ளூவும் கோக்கணும். அடுத்தது இப்படி திருப்பிக்கங்க. திருப்பிக்கிட்டு 1, 2 மணில ஒயர விடணும். 1, 2 மணில ஒயர விடணும். இப்போ இன்னொரு மணில ஒயர விடணும். பாருங்க 3 மணில ஒயருக்கு 2 ப்ளூ மணி கோக்கணும். ப்ளூ மணில 3 ப்ளூ மணில 1, 2, 3 3 ப்ளூ மணில ஒயர் இருக்கு. நம்ம இதுல 2 மணி கோக்கணும். ப்ளூ மணி.
பாருங்க. இந்த மாரி வரும். இப்போ 1, 2 2 மணில ஒயர் விட்டு 1 மணி க்ளோஸ் முடிச்சுட்டா இந்த லைன் முடிஞ்சிடும். 1, 2 இந்த 2 மணிக்குள்ள ஒயரை விட்டா 1 மணிக்கு வைக்கணும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பிளாஸ்டிக் கவரை உள்ள வைக்க போறேன். இந்த கால் பகுதி கொஞ்சம் இதுவா இருக்கும். கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர் உள்ள வைக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் குண்டா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர் வைக்க போறேன். பாருங்க, நான் வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சு உள்ள அடைச்சிட்டு இந்த 1 மணிக்கு கொடுத்துட்டு இது மாதிரி வரும். கடைசியில வந்து 1, 2, 3, 4, 4 2, 3, 4 4 மணி இந்த மாதிரி வந்து நிற்கும். பாருங்க 2, 3, 4 இப்போ அடுத்த லைன் எப்படி போறது வந்து பாருங்க, அழகா வந்திருக்கு. இப்போ அடுத்த லைன் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 மணில இந்த ப்ளூ மணில ஒயிட் கலர் மணி தான் இனிமேல் கோக்க போகிறோம். மூணு வெள்ளை மணில ஒரு ஒயர்ல 2 வெள்ளை மணி, ஒரு ஒயர்ல ஒரு வெள்ளை மணி கோக்குறோம். 3 மணி ஆப்போசிட்ல அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருங்க. 2 வெள்ளை மணியும் ஒரு வெள்ளை மணி ஒரு ஒயர்ல கோத்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரே ஒயர்ல 3 மணி கோக்கணும். வெள்ளை மணி இந்த சைடா வரும். அதுக்காக இந்த சைடு இந்த ஒயர்ல கோக்கணும். 3 மணி 3 வெள்ளை மணி. பாருங்க, இப்படி திருப்பிக்குங்க. இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இந்த சைடு வர மாதிரி திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு இந்த வெள்ளை மணில ஒயரை விடணும். இந்த வெள்ளை மணில ஒயரை விடுங்க. ஒயரை விட்டாச்சு. பாருங்க, இப்படி வரும். இப்போ அடுத்தது இந்த ப்ளூ மணில விடுறேன். விட்டு 3 மணில ஒயர் இருக்கு. இப்போ 1, 2, 3 3 மணில ஒயர் இருக்கு. இப்போ நம்ம இதுல 2 வெள்ளை மணி கோக்குறோம். 2 வெள்ளை மணி 5 மணி ரவுண்ட் இது வந்துருச்சு பாருங்க. 5 மணி வந்துருச்சு இந்த சைடு. 5 மணி தெரியுது. 5 மணி. இப்போ பக்கத்துல ஒரு மணியில விட்டுட்டு 2 வெள்ளை மணி கோக்கும். பக்கத்துல ஒரு ஒயிட் மணில விட்டு பக்கத்துல கோக்குறோம். இப்போ 2 இந்த ஒயர்ல 2 வெள்ளை மணி. சைட் பாருங்க, முடிச்சாச்சு. இது வந்து 1, 2, 3 4 மணில கோத்து இருக்கு பாருங்க. கடைசியா 1, 2, 3, 4 இந்த 4 மணில இப்போ ஒயர் இருக்கு. இப்போ இது வந்து 1 மணி கோட்டினா 5 மணி. இந்த சைடும் 5 மணி இருக்கு. இந்த சைடும் 5 மணி இருக்கு. இப்போ வந்து 4 மணி 1, 2, 3, 4 இப்படி இருக்கும். கால் பகுதி பின்னங்கால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டா வருதுன்னு அர்த்தம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க,
இந்த 4 மணி வந்திருக்குல்ல, இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாரி திருப்பி நான் எப்படி வச்சிருக்கேனோ அதே மாரி திருப்பி இந்த 3 மணி ரவுண்டு. இந்த 1, 2, 3, 4 இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து இந்த 3 மணி ரவுண்டு இதுல. 4 மணி பூ 2 லைன் போட்டு வரணும். வேற 5 மணிலாம் வராது. இந்த லைன்ல 2 லைன்ல 2 லைன் வந்து 4 மணி பூ போட்டு வரணும். இந்த சைடு நான் திருப்பி வச்சிருக்கேன்னா, அதே மாரி நீங்களும் வச்சுங்க. ஃபேஸ் வந்து இப்படி வரணும். இந்த மாரியே வச்சுட்டு போடுங்க. இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லா 2 மணி 3 மணி 2 மணி தான். 2 லைன் அதே மாரி வரும். இப்போ இந்த இந்த இதுல வேணும் மணிய. விட்டுட்டு 1 மணிய விட்டுட்டு 2 மணி கோப்போம். இந்த 4 மணி பூ 2 லைனும் 4 மணி பூ தான் கோக்கணும். கோர்த்துட்டு இருக்கேன். பாருங்க. இப்போ வந்து 1, 2, 3 3 மணி இருக்கு. பாருங்க. 1, 2, 3 3 மணி ஒயர விட்டுட்டு 1 மணி கோப்போம். இந்த பேசிக் பீட்ஸ்ல சொல்லி குடுத்துருக்கோம். இதே மாரி இன்னொரு ரவுண்டு 4 மணி பூ போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க. போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது என்ன செய்யணும்னு அடுத்தது சொல்றேன். 2 மணில ஒயர விட்டா, இப்போ 1 மணி கோக்கணும். பாருங்க. இப்போ இந்த 2 லைன் முடிச்சுட்டேன். இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மணி இந்த சைடு வரணும். இந்த சைடு இந்த ஒயர் வந்து இப்படி வரா மாரி. இப்போ இந்த இதுல வந்து இப்போ 3 மணிக்கு கோக்கக்கூடாது. 2 மணிக்கு வருங்க. 3 மணிக்கு கோக்கக்கூடாது. 2 மணி தான் கோக்கணும். கரெக்ட்டா பார்த்துக்குங்க. 2 மணிக்கு கோக்கணும். இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா பாருங்க. 3 மணிக்கு கோக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன யூசுவலா 3 மணிக்கு கோப்போம். இன்னைக்கு 2 மணி தான் கோக்கணும். பாருங்க. 2 மணிக்கு கோத்துருக்கேன். இப்படி வரும். 1 மணி இல்லல்ல. அதனால இப்படி வரும். இப்போ 2 மணில ஒயர விடணும். இந்த மணில ஒயர விடணும். அடுத்தது இந்த கால் வந்து காலுக்காக அந்த பாதத்துக்காக செய்றோம். இந்த மணில ஒயர விடணும். 2 வெள்ள மணில இந்த மாரி விட்டுருக்கேன் பாருங்க. 1, 2 மணில விட்டு இதுல 2 மணி 5 மணி வரா மாரி. இந்த மணில 2 வெள்ள மணி கோப்போம். பாருங்க இப்படி வரும். க்ளோஸ்ல காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நம்ம 2ல முடிச்சுட்டு 3வதுக்கு இந்த பாருங்க. 3 மணிக்கு கோக்கக்கூடாது. 2 மணி தான் கோக்கணும். அடுத்த லைன். கொட்டு இந்த பக்கத்துல ஒரு ஒயர விட்டுட்டு, நம்போ இதுல வந்து 3 மணி கோக்கணும். ஒண்ணு
2, 3. மணி இந்த மாரி வரும் பாருங்க. இந்த மாதிரி வரும். பின்னாடி பின்னங்கால். இப்போ இந்த மாரி வரும். பார்த்துக்கங்க. பக்கத்துல இந்த மணி விடுங்க. பக்கத்துல இந்த 2 மணிய விட்டுட்டு, இந்த மணியில ஒயர விட்டுட்டு பாருங்க. இந்த மாரி ஒயர விடுங்க. இங்க என்ன வந்திருக்கோ அதான் கோக்கணும். இப்போ இந்த மணியில விட்டுருக்கோம். 1 மணி தான் கோக்கணும். இங்கலாம் நல்லா நீங்க பார்த்து பண்ணணும். இங்க பாருங்க. ஏன்னா இந்த சைடு பாருங்க. இந்த சைடு நான் எப்படி பண்ணியிருக்கனோ, 3 மணி இருக்குல்ல, அதே தான் இந்த சைடும் வரணும். இந்த சைடும் வரணும். இப்போ இப்ப எந்த ஒயர்லயும் விடக்கூடாது. இப்படி திருப்பிக்கங்க. இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கங்க. தலைப்பகுதி கீழ இருக்கட்டும். இப்படி திருப்பி வச்சுட்டு, இந்த ஒயர்ல 3 மணி கோக்கணும். ஒயர்ல எதுவுமே விடக்கூடாது. இந்த ஒயர்ல மட்டும் 3 மணி கோக்கணும். பாருங்க. 3 ஒயர் தனியா வரணும். 2 மணி கோத்துருக்கேன். அதுக்கப்புறமா வெறும் ஒயர்ல எதுலயுமே கோக்காம 3 மணி கோத்துருக்கேன். நல்லா பாருங்க. இந்த சைடு திருப்பிக்கணும். இந்த மாரி வரும் பாருங்க. எக்ஸ்ட்ரா கோர்த்து இந்த மாரி 2 மணி கோத்துருக்கேன். ஒரு டானா மாரி வரும். இந்த சைடு பார்க்குறப்ப. நான் எப்படி கோத்துருக்கோனோ அதே மாரி கோக்குங்க. 3 மணி எக்ஸ்ட்ரா நம்ம கோத்துட்டு, சைடுல ஒயர விட்டுட்டு 2 மணி கோத்துருக்கோம். இப்ப என்ன பண்றோம்? இந்த ஒயர இதுல விட்டுட்டு, இதுல விட்டுறோம். இந்த ஒயர்ல 2 மணி கோக்குறோம். இந்த மணியில இந்த ஒயர்ல 2 மணி. இப்போ இந்த மணியில 1 மணியில ஒயர் விட்டு 2 மணி பாருங்க தெரியுதா? இப்போ வந்து இதுல 2 மணி கோக்கணும். மட்டும் இது பாருங்க. இப்போ வந்து இந்த மாரி வரணும். நான் படத்துல காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல 5 மணி. நல்லா பார்த்துக்க. இந்த சைடுல வந்து 1 மணி எக்ஸ்ட்ரா. இந்த இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கோத்துருக்கோம். 3 மணி. அப்புறமா சைடுல இந்த இதுல விட்டுட்டு, நம்ம என்ன பண்றோம்? 3 மணி கோக்குறோம். இந்த சைடுல விட்டுட்டு, இந்த சைடுல விட்டுட்டு 3 மணி கோக்குறோம். அதுக்கப்புறமா இந்த சைடுல அதுக்கப்புறமா இந்த சைடுல விட்டுட்டு 2 மணி. அதுக்கப்புறம் 2 மணி இங்க வந்து கடைசியில இப்போ 2 மணில கோர்த்து 1 மணி கிட்ட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இப்ப பாருங்க கடைசி இதுல வந்து இந்த பகுதி இந்த இதுலயே விட்டுட்டு 1 மணி கோர்க்கணும். இதே மாரி தான் இன்னொரு காலும் போடணும்.
இந்த மெத்தட் அப்படியே பார்த்துட்டு அதில போடுங்க. இந்த மணி. இங்க இருக்கு பாருங்க. இங்க விடணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க 1, 2, 3 3 மணி கடைசி ரவுண்டு. அவ்வளோதான் இந்த கால் முடிஞ்சிடும். 3 மணி ஒயர விட்டுருக்கேன். இப்போ 1 மணி கோர்த்து 4 சரி இந்த மாரி கடைசியில இந்த மாதிரி பாதம் வரும். டாகுக்கு. இந்த மாரி பாதம் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த 5 மணி நம்ம எக்ஸ்ட்ராக்குலாம் கோக்குறோம். இந்த மாரி பாதம் வரும். நிக்கும். இந்த மாரி நிக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்ளோ வந்து பண்ணியிருக்கோம். இங்க ஒண்ணும் இல்ல. இது டேனிங்ல நம்ம எக்ஸ்ட்ரா 3 மணி கோத்து அ ஜாயின் பண்ணியிருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி வரும். இப்போ நம்போ நகத்துக்கு டாகோட நகத்துக்கு நம்போ வேண்டியது தான். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இதுதான் கரெக்ட் ஃபினிஷிங். இந்த மாதிரி வரும் ஃபினிஷிங். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதே மாரி கால் தான் இந்த சைடும் நம்ம போடணும். இதுல எப்படி பண்ணியிருக்கோமோ அத பார்த்தே இது போடலாம். ஈஸி தான். இந்த டர்னிங்ல மட்டும் நான் எப்படி கோக்குறதுன்னு இப்ப இந்த இது நம்ம எப்படி இந்த முன்னங்கால் வந்து முன்னாடி வரணும். பின்னாடி போயிடக்கூடாது. முன்னாடி வரணும். அதுக்காக தான் நம்போ கரெக்ட்டா பார்த்து நம்ம போடணும். இந்த 5 மணி இங்க கோக்கணும். பின்னாடி கோத்துறக்கூடாது. இந்த 5 மணிய வந்து நம்ம 4 மணி இத கூக்குறம்போது பின்னாடி கோத்துருவோம் சில சமயம். அதனால தான் முன்னாடி இந்த பார்த்துட்டு வரும்போது இந்த 5 மணிய வந்து முன்னாடி கோக்கணும். முன்னாடி கோத்துட்டு அதுக்கப்புறம்லாம் இதுல எப்படி ஸ்டெப்ஸ் இருக்கோ அதே மாரி நீங்க போடுங்க. இல்லாட்டி இந்த படத்த பார்த்து கூட நீங்க அப்படியே போடலாம். இந்த இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதே மாரி போட்டுக்கலாம். இப்ப நம்ம நகம் வைக்க போறேன். நான் பிளாக் கலர் வைக்க போறேன் நகம். எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இந்த மாரி வரும். கடைசியா நம்ம வந்து நகம் கோக்கலாம். அதுக்கு நான் பிளாக் மணி எடுத்திருக்கேன். 3 பிளாக் மணி எடுத்திருக்கேன். இந்த 3 இடத்துல 1, 2, 3 போட்டா போதும். இந்த ஒரு ஒயர்ல பிளாக் மணி வச்சு அப்படியே கோக்க வேண்டியது தான். பாருங்க ஒரு மணிய வச்சு பாருங்க இந்த மிடில்ல இடுக்குல இடம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சந்துல. அதுல வந்து நம்ப ஒரு மணி வச்சு அப்படியே 3 மணி தான் கோக்கணும் போதும். முன்னங்கால் நகம் மட்டும். 1 மணி விட்டுட்டு திருப்பி இந்த இது பாருங்க. இந்த இதுல ஒயிட் மணில விடுறேன். இடையில 1 மணி கோத்துறது தான். வேற ஒண்ணும் கிடையாது இதுல. ஒரு ஒயர்லயே பண்ணிடலாம். இது பாருங்க. இது இன்னொன்னு. அவ்வளோதான். அப்படியே ஜாயின் கட் பண்ணிடு. இன்னும் அழகா இருக்கு பாருங்க நகம். இப்போ 1 மணி கருப்பு மணி கோத்துட்டேன். அப்படியே விட்டுற வேண்டியது. ஒரே ஒயர்லயே எல்லாத்தையும் ஒரே ஒயர்ல கருப்பு மணி இடையில வெள்ளை மணிய விட்டுட்டு உள்ள விட்டுட்டு இடையில கருப்பு மணி கோக்கணும். அவ்வளோதான். வந்து பிறகு ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து முடி போட்டுலாம். இந்த ஒயர்ல கோத்துட்டு முடி போட்டுலாம். இன்னும் அழகா வந்திருக்கு பாருங்க காலு. பின்னங்கால் இது. டாக்கு. இதே மாரி நம்ம இது எப்படி போடுறதுன்னு நான் வந்து
கடைசி இது முக்கியமா இதெல்லாம் உங்களுக்கு இதுல இதுல எப்படி நம்ம போட்டிருக்கோமே அதேதான். அதே ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். அப்படியே ஃபுல்லா நம்ம இதுல இதுல என்ன நம்ம பார்த்துருக்கீங்களோ, அதே மாரி தான் இதுல போடணும். எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா நான் கடைசியில இந்த கால் கிட்ட வரும்போது, நான் உங்களுக்கு இன்னொரு தடவ சொல்லி தரேன். இப்ப முடி போட்டுடலாம். இத அப்படியே இத உள்ள விட்டுட்டு, ஒரு ரவுண்டு விட்டுட்டு முடி போடுங்க. இந்த ஒயர அப்படியே ஃபுல்லா பாருங்க இதுல அப்படியே விட்டீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும். அதுக்கு தான். அப்படியே விட்டு வந்துருங்க. அப்படியே விட்டுட்டு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். போட்டு இந்த ஒயர அதே மாரி சுத்திட்டு கட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம அடுத்த கால் வந்து, நான் இப்ப இடையில இடையில உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி போடுறதுன்னு. இதே மாரி தான் அதுவும். எந்த மாற்றமும் கிடையாது. இத நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே தான்.